மத்திய அரசுகளும் மாநில அரசுகளுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். காரணம், நம் தமிழக மீனவர்கள் எல்லை மீறி இலங்கை மீன்பிடி கடலில் சென்றதால் அங்கே அவர்கள் கடல் பணியினர் அவரை கைது செய்து சில மாதங்களுக்கு முன்பு அவரை ஜெயிலில் அடைத்தது நமக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு கண்ணீர் மல்க சிந்திய சில விஷயமாக கருதப்பட்டது. அப்படி இருக்கையில் அவர் குடும்பத்தார்கள் பல விஷயங்களில் இதை எதிர்கொண்டு முக்கியமான ஆதாரங்களை நமக்கு நம்முடைய கவர்மெண்ட்டுக்கும் மத்திய அரசுக்கும் இந்த தகவலை கொடுத்த போது அதில் ஆக்ஷன் எதுவும் எடுக்காத போது இருந்தபோதுதான் சில மாதங்களுக்கு பிறகு 14 மீனவர்கள், அதாவது ராமேஸ்வரம், காரைக்குடி என்று 14 மீனவர்கள் வந்து மீட்டெடுத்து நம் தாயகம் திரும்பியிருப்பதை மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதைத்தான் இந்த கருத்தில் கொள்கிறோம். அதற்காக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிக வாழ்த்துக்கள், நன்றிகளும். இந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சிலவிதமான ஸ்டெப்புகள் எடுப்பது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது. அதில் முக்கியமாக தமிழக மீனவர்களுக்கு எதையாவது ஒன்று வந்தால் அவர்கள் ஸ்டெப் எடுப்பது குறைவாக இருப்பது நமக்கு நன்றாகவே தெரிகிறது. இருந்தாலும் இந்த விஷயத்தில் பல எதிரான குரல்கள் ஒலித்ததால், எதிர்குரல்கள் பேசியதால் மீண்டும் அவர்கள் ஆரவாரமாக ஸ்டெப் எடுத்து இந்த விஷயத்தை அழகான முறையில் நமக்கு முடித்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் நம் மீனவர்கள் மீதும் சில தவறுகள் இருக்கிறது. இவர்கள் மீன் கிடைக்காத போது அவர்கள் எல்லை மீது செல்வது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அது இன்றல்ல நேற்றல்ல, பல நாள்களில் நடக்கிறது. ஆனால் மீனவர்கள் சொல்வது என்னவென்றால், இங்கே நம்ம கடலில் மீன் இல்லை, வறுமையாக இருக்கிறது, நாங்கள் என்ன செய்வது என்று சில கொஸ்டின்கள் வைக்கிறார்கள். இதற்கு நமக்கு என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியல. மீன்வளத்துறைகள் இதை பற்றி நல்ல ஒரு எச்சரிப்பாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்பேற்பட்ட சில விஷயங்களால் தான் நமக்கு எல்லை மீறி செல்ல வேண்டிய ஒரு சூசகமான சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கேரளா மீனவர்கள் எல்லாம் பல தடவை சொல்லியிருக்கிறார்கள், கரையோடி சென்று ஸ்பீடு போட்டுகள் வந்து, ஸ்பீடு விசைப்படகுகள் வந்து மீன் பிடிப்பதெல்லாம் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் நம் கவர்மெண்ட்டுக்கு அதை தகுந்த முறையாக ஒரு இது கொடுத்திருந்தாலும் அதை அவர்கள் வந்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதனால் நம்முடைய தமிழ்நாடு மண்ணில் இருக்கும் சில கனிவுகள் எல்லாம், நம் மீன் கரம்புகள் எல்லாம் அழிந்து சென்று போகிறதுனால்தான் இந்த மீனவர்கள் வெளி நாடுகளுக்கும் நம் கடலோடு சென்று திசை மாறிக்கொண்டு பயணம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளார்கள். இதில் வழக்கமாக செய்து கொண்டு இருந்தபோதுதான் ஒரு நாள் கடல் படையினர், அதாவது இலங்கை கடல் படையினர் வந்து இவர்களை பிடித்து விட்டனர். 14 மீனவர்களை பிடித்து சென்று சிறையில் அடைத்தனர். அப்போது இவர்கள் சிறையில் மாட்டியது 3 மாதங்களுக்கு 4 மாதங்களுக்காக சிறையில் கிடந்தனர். அதற்கு பிறகுதான் அவர்களை மீட்டெடுத்திருக்கிறோம். இப்படி பலவிதமான சில விஷயங்கள் முன்னாடி சென்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் மீனவர்கள் அதை பொருள்படுத்தாமல் அவர் கடல் சென்று மீன் பிடிப்பது ஒரு தவறான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதற்காக தமிழக அரசும் மத்திய அரசும் துணை நின்றி அவர்களை காப்பாற்றி கொடுத்ததில் மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் தான். ஆனாலும் மீனவர்கள் மீண்டும் இது போன்ற சில விஷயங்களிலெல்லாம், இது போன்ற சில விஷயங்கள் பண்ணும்போது, இது போன்ற தொழில் விஷயமான சில விஷயங்கள் செய்யும் போது எச்சரிக்கையாக செய்வது நல்லது. எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரமாக அமையாது என்பதை சொல்லிக் கொள்கிறேன். சில நேரங்களில் இப்படித்தான் நமக்கு மாட்டிக்கொள்வோம். சில நேரங்கள் நமக்கு மாட்டுவதால் உயிரை கூட இழக்க நேரிடும். அப்பேற்பட்ட சில கருத்துடையார்கள் இருக்கிறது. அப்படி இருந்துதான் இந்த 14 மீனவர்களை அவர்கள் கொண்டு சென்றனர். இவர்கள் என்னாகுமோ ஏதாகுமோ என்று 4 மாதங்கள் வெறிச்சோடி கிடந்தது. நம் தமிழ்நாடு அவர்களை காப்பாற்ற முன்வரவில்லை. தமிழக அரசு, மத்திய அரசு என்று நமக்கு கூச்சலிட்டோம். அதற்கான அறிக்கைகளை அவர்களுக்கு கொடுத்தோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கைகளை எடுத்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக அதை செயல்பட்டு நம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாடை விட குறிப்பிட்ட பார்த்தால் ஒரு குட்டி நாடாக என்று கருதப்படுகிறோம். அப்பேற்பட்ட சூழலில் நம் தமிழ்நாட்டு மக்களை நமக்கு எப்படி காப்பாற்றி கொள்ள முடியாதா என்று நமக்கு கேள்வி எழும்பியது. ஆனால் நிச்சயம் காப்பாற்றுவது சுலபமான விஷயம். ஏன்னா நம் இந்திய அரசாங்கம் நல்ல ஒரு அரசாங்கமாக இருப்பதில் தெரியும். ஆனால் நல்ல ஒரு அரசாங்கம் மட்டுமல்ல, அவர்கள் பொருளாதார ரீதியிலும் நல்ல ஒரு இதாக செயல்பட்டு கொண்டு வரும் நம் இந்திய அரசால் இந்த 14 மீனவர்களை காப்பாற்ற ஏன் முன் வராத ஸ்லோவாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் நமக்கு தெரியும்.
அவர்கள் ஸ்லோவாக செயல்படுவது இன்னொரு விஷயமாக கருதலாம். மொத்தத்தில் நம் இந்திய அரசு தலைவர் நரேந்திர மோடிக்கு நமக்கு தமிழ்நாட்டில் சப்போர்ட் சில விஷயங்கள் குறைவாக இருப்பதற்கான சில காரணங்களும் இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இதை வைத்துதான் நம் மத்திய அரசு தமிழக மக்களை காப்பாற்றுவதில் முன்வைக்க காலை தடுமாறுகிறது என்று சொல்லலாம். இதற்காக நம் தமிழக அரசு அதற்காக முன்னின்று கூடுதல் பலம் சேர்த்து நம் தமிழக மீனவர்களை குறிப்பிட்ட அளவிற்கு நம் நாட்டுக்கு திரும்ப வைத்திருப்பது நம் தமிழக அரசுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் வணக்கங்களும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு